Good morning, viewers. Today's topic is degrees of comparison. Today, you are going to learn such a wonderful grammar topic, degrees of comparison. Degrees of comparisons. What is degrees of comparison? Good morning, viewers. Today, you are going to learn what is degrees of comparison. Degrees of comparison and what is degrees of comparison? This is a wonderful topic. This topic will be useful to the students who pursue from class 6 to class 12th. Sometimes for job aspirants also, those who are appearing for various competitive examinations across India for various posts. So any competitive examinations you find a lot of questions from degrees of comparison. அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சாகணும், degrees of comparison தெரியறதுக்கு முன்னாடி you should know what is an adjective. அட்ஜெக்டிவ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனே புரியும். ஏன்னா அட்ஜெக்டிவில் வரக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ நம்ம டெஃபினேஷன் பார்ப்போம். A form of an adjective that indicates a different degree of the attribute the adjective denotes. ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாட்ஸ் அன் அட்ஜெக்டிவ்? அட்ஜெக்டிவ்ன்றது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரக்கூடிய ஒரு டாபிக். As you all know, there are 8 types of parts of speech in English. They are noun, pronoun, adjective, verb, adverb, preposition, conjunction and interjection. அதில் வரக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து adjective. Adjective is a word that is used to describe a noun. Adjectiveன்றது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு ஃப்ளவர் இருக்குது, ஒரு பூ பார்க்குறீங்க. ஒரு பூ பார்த்து எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அந்த பூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம்? திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்றோம். ஃப்ளவர் இஸ் வெரி பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் ஃப்ளவர். ஃப்ளவர்ன்றது நவுன், பியூட்டிஃபுல்ன்றது அட்ஜெக்டிவ். ஸோ தட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ன்றது என்னது? ஒரு நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது, அதை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறது. ஹீஸ் எ குட் பாய், ஹீஸ் எ குட் பாய். பாய்ன்றது நவுனு, குட்ன்றது அட்ஜெக்டிவ். திஸ் இஸ் எ லாங் ட்ரீ, ஹீஸ் எ டால் பாய், ஹீஸ் எ டால் பாய். பாய்ன்றது நவுனு, டால்ன்றது உயரமான பையன். அந்த நவுனை பற்றி சொல்கிறது, நவுனை பற்றி அது எப்படி ஒன்று டிஸ்கிரைப் பண்ணலாம். சே சம்திங் அபவுட் எ நவுன், தட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். இப்போ உங்களுக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அட்ஜெக்டிவோடைய வேரியஸ் டிகிரிஸ், வேரியஸ் ஃபார்ம்ஸ், அதோட எக்ஸ்டென்ட். இப்போ ஒரு கிளாஸில் வரும், இந்த பையன் நல்லா படிக்கிறாங்க, இந்த பையன் ராமோட நல்லா படிக்கிறான், இல்லை இந்த பையன் தான் கிளாஸ்லேயே ரொம்ப நல்லா படிக்கிறான். ஸோ அதோட எக்ஸ்டென்ட், the extent of an adjective தான் வந்து என்னது? Degrees of comparison. So let's move on to another slide. There are 3 types of degrees of comparison. Number 1, positive degree. Number 2, comparative degree. Number 3, superlative degree. Degrees of comparison 3 types இருக்குது. அது ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை தான் நானும் ரிப்பீட் பண்ணுறேன். Again, number 1, positive degree. Number 2, comparative degree. Number 3, superlative degree. Very good. Next பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்ஜெக்டிவ் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் புரியுன்னு சொன்னேன். அந்த அட்ஜெக்டிவில் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் இருக்குது, பாருங்கள். என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதை நான் ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டால், டாலர், டாலஸ்ட். டாலும் அட்ஜெக்டிவ் தான், டாலரும் அட்ஜெக்டிவ் தான், டாலஸ்ட் அட்ஜெக்டிவ் தான். அது வந்து அந்த வேரியஸ் டிகிரிஸ், வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் சொன்னோம். அதாவது டால் பாசிட்டிவ் டிகிரி, டாலர் கம்பேரிட்டிவ் டிகிரி, டாலஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, ஸ்மால் ஸ்மாலர் ஸ்மாலஸ்ட், பிக் பிக்கர் பிக்கெஸ்ட், லார்ஜ் லார்ஜர் லார்ஜஸ்ட், குட் பெட்டர் பெஸ்ட், பேட் வர்ஸ் worst, பியூட்டிஃபுல் மோர் பியூட்டிஃபுல் most beautiful, delicious more delicious most delicious. இப்போ பார்த்தீங்கன்னா டாலஸ்ட் இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பேட் வர்ஸ் worst இருக்குது, பியூட்டிஃபுல் மோர் பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்மளால் வந்து ER-EST சேர்த்த முடியாது. ஒரு சில எதை கொடுத்தாலும் சரி, பியூட்டிஃபுல் கொடுத்தா பியூட்டிஃபுல்லர் பியூட்டிஃபுல்லஸ்ட், டெலிஷியர் டெலிஷியஸ்ட், எல்லாத்தையும் ER-EST அந்த மாதிரி கிடையாது. இதிலே வந்து ஒரு சில அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய வார்த்தை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் அது யூ ரெஃபர் எனி கிராமர் டெக்ஸ்ட் புக், இட்ஸ் அவைலபிள். ஸோ இதெல்லாம் ஈஸி. டாலர் டாலஸ்ட் ஈஸி, பிக் பிகர் ஈஸி. ஆனால் வந்து பேட் வர்ஸ் worst, பியூட்டிஃபுல் மோர் பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆகுது. இதை தெரிஞ்சால் தான் வந்து நம்மளால் பாஸ்ட் டிகிரி என்னென்ன, கம்பேர் டிகிரி என்னென்ன, சூப்பர் டிகிரி என்னென்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து உங்களால் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா
ஒரு டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரி மாற்றுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பட் இட்ஸ் வெரி ஈஸி. நெக்ஸ்ட் வாட் இஸ் பாசிட்டிவ் டிகிரி பார்ப்போம். An adjective or adverb that does not make a comparison is said to be in the positive degree. பாசிட்டிவ் டிகிரின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அதை வந்து நம்ம யாரோடையும் கம்பேர் பண்ண போகிறது கிடையாது. We are not going to compare with any objects or any persons, any things. For example, Ramesh is a tall boy. India is a powerful country. She is beautiful girl. இதில் எல்லாமே வந்து ஒரு நவுன் தான் இருக்குது. ரமேஷ்ன்றது ஒரு நவுனு, இந்தியான்றது ஒரு நவுனு, ஷீன்றது ஒரு நவுனு. ஸோ நம்ம யாரோடையும் இதை கம்பேர் பண்ணல. We are simply making a statement. Ramesh is a tall boy. India is as powerful as China. She is a beautiful girl. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் டிகிரி. அதை பற்றி நம்மளுக்கு அதிகமாக தேவையில்லை. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக். கம்பேரிட்டிவ் டிகிரி, இது ரொம்ப முக்கியம். கம்பேரிசன். கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் யூஸ்ட் டு கம்பேர் ஒன் நவுன் டு another noun. So for instance, you are going to compare only two things. Two items are being compared. கம்பேரிட்டிவ் டிகிரியில் ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் கம்பேர் பண்ண முடியும். ரெண்டு பர்சனாக இருக்கலாம், ரெண்டு திங்ஸாக இருக்கலாம், ரெண்டு பிளேசஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் யூ ஹேவ் டு கம்பேர் ஒன்லி two things. அதான் வந்து தட் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் த ட்ரெயின் ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் த பஸ். இப்போ எது ஃபாஸ்ட்டாக போகுது? ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போதா, பஸ்ஸு ஃபாஸ்ட்டாக போதா? ஆஸ் யூ ஆல் நோ, ஆப்வியஸ்லி த ட்ரெயின் ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் த பஸ். இங்கே ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து ராஜா இஸ் ஏ குட் பாய் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ ரெண்டு பேர் கம்பேர் பண்ணுவோம். ஹூ இஸ் குட், ராஜா ஆர் ரவி? அப்போ என்ன சொல்லணும் நம்ம? ரவி இஸ் பெட்டர் தென் ராஜா, இல்லை ராஜா இஸ் பெட்டர் தென் ரவி. ஸோ கம்பேர் பண்ணுறோம். ஸோ ரெண்டு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணுறோம். ரெண்டு படத்துக்கு போகிறீங்க, ஒரே தேட்டரில் ரெண்டு படம் வருது. சப்போஸ் ஒரு கோயின்ட்டு மால், பிக் மால் போகிறீங்க, அங்கே நிறைய படம் வருது. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறது, எந்த படம் பெட்டர் நம்ம வந்து கம்பேர் பண்ணி தான் பார்த்துட்டு போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்கு போகிறது, இந்த படத்துக்கு இது பரவாயில்ல அப்படின்னு நம்ம வர்றோம். ஸோ லைஃப்பில் கம்பேரிசன் கண்டிப்பாக தேவை. அதாவது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ யூ கோயிங் டு கம்பேர் டூ திங்ஸ். ஸோ லாஸ்ட் ஒன் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இது வந்து என்னது, சேம் திங் கம்பேரிட்டிவ் டிகிரி மாதிரி இதுவும் கம்பேரிசன் தான். பட் யூ ஆர் கோயிங் டு கம்பேர் வித் மோர் தென் டூ திங்ஸ். Superlative adjectives are used to compare three or more nouns. They are also used to compare one thing against the rest of a group. Used to compare three or more nouns. நம்ம கம்பேர் டிகிரியில் பார்த்தோம் ரெண்டு விஷயத்தை தான் கம்பேர் பண்ண முடியும். ஆனால் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் யூ ஹாவ் டு கம்பேர் மோர் தென் த்ரீ திங்ஸ். கண்டிப்பாக ரெண்டு இருக்கக்கூடாது, ரெண்டுக்கு மேலே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி சொல்ல முடியும். வெறும் ரெண்டு பேரை வச்சுட்டு இவர் தான் உலகத்திலே பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இவர் தான் உலகத்திலே வந்து சிறந்த அறிவாளி, ரெண்டே பேரை வச்சு நம்மளுக்கு கம்பேர் பண்ண முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கம்பேர் பண்ண பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இவர் தான் பெஸ்ட்டு. ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரின்றது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிகிரி, ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கம்பேரிசன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் யூஸ்ட் டு கம்பேர் த்ரீ ஆர் மோர் நவுன்ஸ். தேர் ஆல்சோ யூஸ்ட் டு கம்பேர் ஒன் திங் அகேன்ஸ்ட் த ரெஸ்ட் ஆஃப் எ குரூப். ஒரு கிளாஸுக்கு போகிறீங்க, கிளாஸில் யார் டாலஸ்ட்டு? சப்போஸ் கிளாஸில் ஒரு 60 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 60 மெம்பர்ஸில் யார் டாலஸ்ட்டு? நிற்க வச்சு பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். சார் லாஸ்ட் பெஞ்சில் சார் ரமேஷ், அவன் தான் சார் டாலஸ்ட்டு. ஸோ ரமேஷ் இஸ் த டாலஸ்ட் பாய் இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிளாஸ் ரூம் போகிறோம், ரெண்டு பசங்க தான் இருக்கிறானுங்க, ஒரு பையன் தான் இருக்கிறான். அவனை பார்த்துட்டு இந்த ஸ்கூல்லே வந்து இவன் தாங்க டாலஸ்ட்னு வந்து வி கேனாட் சே. ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரின்றது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிகிரி. ரைட். டிகிரின்றது வந்து இந்த இடத்துல வந்து இந்த காலேஜ் டிகிரி வாங்குறாங்க பாருங்க, பிஏ டிகிரி, எம்ஏ டிகிரி, அந்த டிகிரி மீன் கிடையாது. வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் அதுதான் வந்து இங்கே மீன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், lead is the heaviest metal. Ravi is the strongest boy in his class. Ravi is the strongest boy in the class. Strong, stronger, strongest. Superlative டிகிரியில் நம்ம தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். பாசிட்டிவ் வந்து ஸ்ட்ராங், கம்பேரிட்டிவ் ஸ்ட்ராங்கர். சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து என்னது, ஸ்ட்ராங்கஸ்ட். ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கஸ்ட், ஸ்ட்ராங்கஸ்ட். Ravi is the strongest boy in his class. Ravi is the strong boy in the class. That is absolutely wrong, incorrect. ஏன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு நீங்கள் அந்த மாதிரி வெர்ப் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த மாதிரி வெர்ப் யூஸ் பண்ணணும், சாரி, எந்த மாதிரி அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணணும்? தேர்ட் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ். ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட். அந்த தேர்ட் ஃபார்ம் ஆல்ரெடி பாக்ஸில் பார்த்தோம். டால், டாலர், டாலஸ்ட். அதில் வரக்கூடிய மூணாவது விஷயத்தை தான் யூஸ் பண்ணணும் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு. கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு என்ன யூஸ் பண்ணணும்? செகண்ட் இது வருது, அதை தான் கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுறோம், டாலர். ஸோ ரைட். இது எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம்? இதெல்லாம் ஓகே. நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புரிஞ்சிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஒரு 4 டைப் யூஸ் பண்ணிக்கிறேன். 4 டைப். டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4. இதை உங்களுக்கு ஒரு பை ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க? சேஞ்ச் த பாசிட்டிவ் டிகிரி இன்ட்டு கம்பேரிட்டிவ் டிகிரி, சேஞ்ச் த சூப்பர்லேட்டிவ் டிகிரி இன்ட்டு கம்பேரிட்டிவ் டிகிரி, சேஞ்ச் த பாசிட்டிவ் டிகிரி இன்ட்டு சூப்பர்லேட்டிவ். எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராகணும்.
ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னா இந்த 4 டைப் தெரிஞ்சால் போதும். மேக்ஸிமம் யூ கேன் வின். யூ கேன் சேஞ்ச் எனி types of degrees of comparison. So இதில் பார்ப்போம். Raja is type 1. Raja is as tall as Kumar. Raja is as tall as Kumar. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பாசிட்டிவ் டிகிரி. நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கம்பேர்டில் மாற்றிடுறேன். ராஜா இஸ் as tall as Kumar. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ராஜாவும் குமாரும் ஈக்குவல் ஹைட்டில் இருக்காங்க. ஈக்குவல் ஹைட்டில் இருந்தால் எப்படி சார் கம்பேர் பண்ண முடியும்? அதுதான் ஆன்சர் பாருங்கள். குமார் இஸ் நாட் டாலர் தென் ராஜா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராஜாவும் குமார் வந்து சேம் ஹைட்டில் இருக்காங்க. நம்ம வந்து குமார் இஸ் டாலர் தென் ராஜான்னு சொல்ல முடியாது. ராஜா வந்து குமாரோட டால்னு சொல்ல முடியாது. ராஜா இஸ் நாட் டாலர் தென் குமார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ சேஞ்ச் பண்ணாலும் யூ ஹாவ் டு பிகின் வித் த லாஸ்ட் பர்சன். சென்டென்ஸில் வரக்கூடிய லாஸ்ட் ஆப்ஜெக்ட், பர்சனலும் திங்ஸாக இருக்கலாம், எது வந்தாலும் சரி லாஸ்ட்டில் தான் பிகின் பண்ணணும். ஸோ ராஜா இஸ் as tall as குமார். குமார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். குமார் இஸ் நாட் டாலர் தென் ராஜா. இப்படி தான் மாற்றணும். ராஜா இஸ் as tall as குமார் கொடுத்த குமார் இஸ் நாட் டாலர் தென் ராஜா. அதிலே பாருங்கள் அனதர் எக்ஸாம்பிள். விஜய் இஸ் நாட் as good as கண்ணன். விஜய் இஸ் நாட் as good as கண்ணன். கண்ணன் இஸ் பெட்டர் தென் விஜய். கண்ணன் இஸ் பெட்டர் தென் விஜய். அது ஆக்சுவலாக டைப் 2. அது நான் டைப் 2 முன்னாடியே போட்டேன். ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ மறுபடியும் வரும் டைப் 2. இதுதான் பாருங்கள். ஏற்கனவே வந்து என்ன பார்த்தோம் நம்ம, ராஜா இஸ் as tall as குமார் பார்த்தோம். இங்கே பாருங்கள், ஷீலா இஸ் நாட் as clever as காலா. ஷீலா இஸ் நாட் so clever as காலா. இங்கே நாட் யூஸ் பண்ணுறோம். டைப் 2ல் நாட் யூஸ் பண்ணுறோம், டைப் 1ல் நாட் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ கொஷனில் நாட் வந்தால் நீங்கள் ஆன்சரில் நாட் ஆட் பண்ண வேணாம். ஷீலா இஸ் நாட் ஸ்லோ கிளவரஸ் காலா. கிளியராக சொல்லிட்டாங்க, ஷீலா வந்து கலா அளவுக்கு கிளவர் இல்லைன்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர் உங்களுக்கு நல்லா தெரியும். கலா இஸ் கிளவரர் தென் ஷீலா. கலா இஸ் கிளவரர் தென் ஷீலா. ஒன் மோர் எக்ஸாம்பிள். மேங்கோ இஸ் நாட் as delicious as ஆப்பிள். மேங்கோ இஸ் நாட் as delicious as ஆப்பிள். மாங்காய் வந்து ஆப்பிள் அளவுக்கு டேஸ்ட் கிடையாது, டெலிஷியஸ் கிடையாது, ருசி கிடையாதுன்றாங்க. அப்போ எது ருசி? ஆப்பிள் தான் ருசி. ஸோ ஆப்பிள் இஸ் மோர் டெலிஷியஸ் தேன் மேங்கோ. ஆப்பிள் இஸ் டெலிஷியர் தென் மேங்கோன்னு எழுதக்கூடாது. ஏன்னா டெலிஷியஸ் வந்து மோர் டெலிஷியஸ், மோஸ்ட் டெலிஷியஸ். ஸோ ஆப்பிள் இஸ் மோர் டெலிஷியஸ் தென் மேங்கோ. இது வந்து டைப் 2. டைப் 3 இந்த மாதிரி கொஷின் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நோ அதர் கிரிக்கெட்டர் இஸ் as பாப்புலர் as டோனி. சென்டென்ஸ் அதாவது கொஷின் இப்படி தான் இருக்கும். நோ அதர் பிகின் ஆகும். அது வந்து தேர்ட் டைப். நோ அதர் கிரிக்கெட்டர் இஸ் as பாப்புலர் as டோனி. தோனி இஸ் மோர் பாப்புலர் தேன் எனி அதர் கிரிக்கெட்டர். நோ அதர் வந்தால் நீங்கள் கடைசியில் எனி அதர் மாற்றிக்கணும். கம்பேரிட்டிவ் டிகிரி பொறுத்த வரைக்கும் அதில் சூப்பர் டிகிரி மாற்றுங்க. தோனி இஸ் த மோஸ்ட் பாப்புலர் கிரிக்கெட்டர். தோனி இஸ் த மோஸ்ட் பாப்புலர் கிரிக்கெட்டர். இதை நீங்கள் பை ஹார்ட் பண்ணிங்கன்னா மாற்றிடலாம். ஸோ நோ அதர் கிரிக்கெட்டர் இஸ் as பாப்புலர் as தோனின்றது. அது எப்படி கம்பேரிட்டிவில் மாற்றலாம்? தோனி இஸ் மோர் பாப்புலர் தேன், நோ அதருக்கு பதில் எனி அதர் போட்டுருங்க. தோனி இஸ் மோர் பாப்புலர் தேன் எனி அதர் கிரிக்கெட்டர். தோனி இஸ் த மோஸ்ட் பாப்புலர் கிரிக்கெட்டர். தோனி இஸ் த மோஸ்ட் பாப்புலர் கிரிக்கெட்டர். இது வந்து பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர் டிகிரி மாற்றிருக்கும். டைப் 4 இது லாஸ்ட் டைப். ஈஸியாக தான் இருக்கும். லாஸ்ட் டைப் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, வெரி ஃபியூ சிட்டிஸ் இன் இந்தியா இஸ் as big as கொல்கட்டா. வெரி ஃபியூ சிட்டிஸ் இன் இந்தியா இஸ் as big as கொல்கட்டா. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அது எப்படி மாற்றணும்? வெரி ஃபியூ, நோ அதர் வந்து எனி அதர் போடுற மாதிரி, வெரி ஃபியூ வந்தால் மெனி அதர் போட்டுங்க. கொல்கட்டா இஸ் பிகர் தென் மெனி அதர் சிட்டிஸ். இல்லை கொல்கட்டா இஸ் பிகர் தென் மோஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் அப்படி கூட இதெல்லாம். கொல்கட்டா இஸ் பிகர் தென் மெனி அதர் சிட்டிஸ். அது எப்படி சூப்பர் டிகிரியில் மாற்றுறது பார்த்தீங்கன்னா, கொல்கட்டா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா. வெரி ஃபியூ வந்தால் ஒன் ஆஃப் தான் நீங்கள் போடணும். நோ அதர் வந்தால் ஒன் ஆஃப் த போட வேணாம். டைப் 3ல் வந்து நம்ம ஒன் ஆஃப் த போடவே இல்லை. டைப் 4ல் ஒன் ஆஃப் த போடுறோம். கொல்கட்டா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா. மறுபடியும் டைப் 3 பாருங்கள். நோ அதர் வருது. ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரியில் எனி அதர் போடுறோம். த மோஸ்ட் பாப்புலர் யூஸ் பண்ணிக்கிறோம். நோ அதர் கிரிக்கெட்டர் இஸ் as பாப்புலர் as தோனி. தோனி இஸ் மோர் பாப்புலர் தென் எனி அதர் கிரிக்கெட்டர். நோ அதர் வந்தால் கம்பேரிட்டிவ் டிகிரியில் எனி அதர் போட்டுங்க. சூப்பர் டிகிரியில் ஒன் ஆஃப் த போட வேணாம். ஏன்னா நோ அதர் சொல்லிச்சு, வேறு யாருமே இல்லை. தோனி மாதிரி பாப்புலரான கிரிக்கெட் வேறு யாருமே இல்லை நம்ம சொல்லணும். அதனால் தோனி இஸ் த மோஸ்ட் பாப்புலர் கிரிக்கெட்டர். இது வந்து டைப் 3. டைப் 4ல் வெரி ஃபியூ சிட்டிஸ் இன் இந்தியா இஸ் as big as கொல்கட்டா. கொல்கட்டா மாதிரி பிக் சிட்டிஸ் இந்தியாவில் கொஞ்சம் இருக்குது, நிறைய இல்லை, கொஞ்சம் இருக்குது. வெரி ஃபியூ சிட்டிஸ் அவைலபிள் இன் இந்தியா.
ஸோ அதை வந்து when you change into comparative degree இதை மைண்டில் வச்சுங்க, keep it in the mind. You have to add most other or many other. அங்கே கம்பேரிட்டிவ் டிகிரியில் என்ன சாரி அங்கே டைப் 3ல் எனி அதர் போட்டோம், டைப் 4ல் மெனி அதர் பாருங்கள். கொல்கட்டா இஸ் பிகர் தேன் மெனி அதர் சிட்டிஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் கூட போடலாம். கொல்கட்டா இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா அப்படியும் போடலாம். இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஆர்டர் பாருங்கள், நம்பர் 1 பாசிட்டிவ், நம்பர் 2 கம்பேரிட்டிவ், நம்பர் 3 சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி மாற்றுறது, இதை நீங்கள் பை ஹர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அகைன் டைப் 1 வாங்க. டைப் 1 வந்து ஒன்லி பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் தான் மாற்ற முடியும், சூப்பர்லேட்டிவ் டிகிரி மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாது? ஹியர் வி ஹேவ் ஒன்லி 2 persons. நான் ஆல்ரெடி சொல்கிறேன், சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி பண்ண முடியும்? when you have more than 3 persons 3 things or 3 places, அப்போ தான் பண்ண முடியும். இங்கே 2 person தான் இருக்கிறாங்க. ஸோ இதால் வந்து நம்மளால் சூப்பர் டிகிரி மாற்ற முடியாது. ராஜா இஸ் as tall as குமார், குமார் இஸ் நாட் taller than ராஜா. ஆக்சுவலாக இங்கே செகண்ட் கொஸ்டின் வந்து தப்பாக எழுதியிருக்காங்க. விஜய் இஸ் as good as கண்ணன், கண்ணன் இஸ் நாட் better than விஜய்னு எழுதிங்க. அதுக்கு டைப் 2ல் ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் தப்பாக தான் கொடுத்துருக்குது. டைப் 2 ஷீலா இஸ் நாட் so clever as கலா, கலா இஸ் cleverer than ஷீலா, ஷீலா இஸ் நாட் so clever as கலா, ஷீலா வந்து கலா அளவுக்கு கிளவர் இல்லை. இப்போ 2 பேர் கம்பேர் பண்ணுறோம். ஷீலா வந்து கலா அளவுக்கு கிளவர் இல்லைனா இப்போ யார் கிளவர்? கலா தான் கிளவர். ஸோ கலா இஸ் cleverer than ஷீலா. மேங்கோ இஸ் நாட் as delicious ஆப்பிள், ஸோ ஆப்பிள் இஸ் more delicious than மேங்கோ. டைப் 3 no other cricketer is as popular as தோனி, தோனி அளவுக்கு எந்த கிரிக்கெட்டரும் பாப்புலர் கிடையாதுன்றது தான் அது மீனிங் பாசிட்டிவ் டிகிரி. அதை கம்பேரிட்டிவ் மாற்றும் போது தோனி இஸ் மோர் பாப்புலர் தேன் எனி அதர் கிரிக்கெட்டர்னு மாற்றிங்க. அது சூப்பர் டிகிரியை மாற்றும் போது தோனி இஸ் த மோஸ்ட் பாப்புலர் கிரிக்கெட்டர். ஸோ டைப் 4 வெரி ஃபியூ சிட்டிஸ் இன் இந்தியா இஸ் as big as கொல்கட்டா, கொல்கட்டா இஸ் பிகர் தேன் மெனி அதர் சிட்டிஸ், கொல்கட்டா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா. எக்ஸாம் எப்படி வேணால் கேட்பாங்க, சூப்பர்லேட்டிவ் கொடுத்துட்டு பாசிட்டிவ் மாற்றுங்க, கம்பேரிட்டிவ் கொடுத்து பாசிட்டிவ் மாற்றுங்க, இல்லை கம்பேரிட்டிவ் டிகிரி கொடுத்துட்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி மாற்றுங்கன்னு சொல்லிட்டு எப்படி வேணால் கேட்பாங்க. ஸோ அதை அப்படியே கோ த்ரூ பண்ணிகிட்டே இருங்க, யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இட்ஸ் வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஸோ கோ த்ரூ இட். தேங்க்யூ.